அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனிநபர் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த மாதிரி நான் ஒரு இடத்த பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் ஒரு 20-30 வருஷம் பின்னாடி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒரே ரீசன் தண்ணி தான் அப்படிங்கிறது புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். எங்கே பார்த்தாலும் அந்த தள்ளுவண்டி மாதிரி ஒன்று இருக்கும். ஒரு 5 குடம் வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க. அது நீங்கள் பகலாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, எப்போ பார்த்தாலும் அதை தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப பாதிக்கப்படுறது லேடிஸ் தான். அதில் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. இன்னும் கொடுமை என்ன இருக்குன்னா, 5 குடத்தில் 4 குடத்தில் தண்ணி இருக்கும். ஒரு குடம் வைக்கிற ஸ்பேஸ் எம்டியாக இருக்கும். அதில் பச்சை புள்ள உட்காந்துருக்கும். சில இடத்துலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க 2024 தான் இந்த இடம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இங்கே பிறந்ததை தவிர வேறு என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏரி குளங்கள் எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது, ஆறு எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீமைக்கரை ரோடு. வீடுகளில் ஆள் இருக்க மாட்டாங்க, ரோட்டில் தான் நின்றுட்டு இருப்பாங்க தண்ணியை தேடி. ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் தண்ணி காண்டி மட்டுமே செலவழிச்சு. காலையில் ஆரம்பித்ததும் எவ்ரிடே எப்படி ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் சாப்பிடுவோம், ஒர்க்குக்கு போவோம், ஸ்கூலுக்கு போவோம், காலேஜ் போவாங்க. இங்கே அப்படி இல்லை. ஸ்கூல் பிள்ளைங்க ஒரு குடத்தோடு ஓடிட்டு இருக்கோம் காலையில். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தண்ணி, லாஸ்ட்டு அவங்களுக்கு தண்ணி. டே ஸ்டார்ட்ஸ் வித் வாட்டர் அண்ட் டே எண்ட்ஸ் வித் வாட்டர். நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நெகட்டிவ்னு நினச்சிட்டு, மைனஸ் நம்ம லைஃப்பில் இல்லைன்னு நினச்சி ரொம்ப ஃபெட்டப் ஆயிடுறோம், டிப்ரெஷனுக்கு போயிடுறோம். ஒரு நாள் ராமநாதபுரம் பாருங்கள், நீங்கள் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணீங்க. இங்கே இருக்க மக்கள் எவ்வளோ கொடூரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனிநபர் செய்து கொண்டிருக்கின்றார். கரிகாலனை நினைவுபடுத்துகிற மாதிரியே விமல் ராகவன் அவருக்கு கலியுக கரிகாலன் என்கிற ஒரு பேரை சூடியிருக்கு. அதனால நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறோம். எப்படி இருக்கீங்க? இந்த ஏரியா பத்தி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. ராமநாதபுரத்துல குறிப்பா இந்த பெரியகுளம் பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பெரியகுளம் ஒரு சாம்பிள் தான். இங்கே இருக்க ஆல்மோஸ்ட் ஒரு 500 வில்லேஜஸில் ஒரு வில்லேஜ் தான் இது. ஒரு பானை சோத்துக்கு எப்படி ஒரு சோறு பதமோ அந்த மாதிரி தான் இந்த பெரியகுளம் வில்லேஜ். இதோட கொடூரமான கிராமங்களும் நிறையா இருக்குது. எங்கே பார்த்தாலும் சீமைக்கருவேல மரங்கள். இங்கே அந்த தள்ளுவண்டி மாதிரி ஒன்று இருக்கும். ஒரு 5 குடம் வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க. அது நீங்கள் பகலாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, எப்போ பார்த்தாலும் அதை தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப பாதிக்கப்படுறது லேடிஸ் தான். அதில் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. இன்னும் கொடுமை என்ன இருக்குன்னா, 5 குடத்தில் 4 குடத்தில் தண்ணி இருக்கும். ஒரு குடம் வைக்கிற ஸ்பேஸ் எம்டியாக இருக்கும். அதில் பச்சை புள்ள உட்காந்துருக்கும். அந்த மாதிரி தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்கும். சில இடத்துலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க 2024 தான் இந்த இடம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என் ஊர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். இங்கேருந்து 2 மணி நேரத்தில் இருக்குது. பட் இந்த 2 மணி நேரம் டிஃப்ரென்ஸ்னால பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆமாம், இங்கே இருக்கிற மக்கள்லாம் நான் நினைப்பேன் நிறையா வாட்டி, இவங்க இங்கே பிறந்ததை தவிர வேறு என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கான அமைப்பும் சரி, நிறைய விஷயங்கள் இங்கே அப்படி தான் இருக்குது. ஏரி குளங்கள் எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது, ஆறு எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரே காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீமைக்கரை ரோடு. வீடுகளில் ஆள் இருக்க மாட்டாங்க, ரோட்டில் தான் நின்றுட்டு இருப்பாங்க தண்ணியை தேடி. ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் தண்ணி காண்டி மட்டுமே செலவழிச்சிருப்பாங்க. அதுதான் ஆக்சுவலி அவங்க பேசுகிறப்ப கேட்குறப்ப எனக்கே இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னப்போ, இதை தாண்டி இன்னும் கொடூரமான விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் சொல்கிறப்ப தான் இதுவே பெருசாக இருக்கேங்கிறதா எங்களுக்கு தோன்ற ஒரு விஷயமா இருக்குது. டேப்பை திறந்தோடனே தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. நீங்கள் டேப்பில் பூட்டு பார்த்துருக்கீங்களா? இங்கே டேப் குழாயில் பூட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா தண்ணியை தேவையில்லாமல் யாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு 2 குடம் இல்லை 3 குடம் தான் அலவுடு. அந்த மாதிரி மானிட்டர் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் தண்ணி இப்போ 6 மணி டு 7 மணின்னு வருதுன்னா அப்படி வராது, எப்போ வேணாலும் வரும். ஸோ யாராச்சும் ஓடி ஓடி பார்த்துட்டே வருவாங்க. அதுவும் பக்கத்தில் இருக்காது அந்த குழாய். தண்ணி சவுண்டு கேட்கும், பைப்பில் ஏறுறது. அந்த சவுண்டு கேட்டதும் ஊருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மாதிரி தான். யார் ஃபஸ்ட்டு வராங்களோ தண்ணி இருக்கும், பின்னாடி லேட்டாக வந்தால் தண்ணி கிடையாது. இப்போ தண்ணியை தேடுறதும் தண்ணியை பிடிச்சி வைக்கிறதுமே அவங்க வாழ்க்கையை கடத்திட்டு இருக்காங்கன்னா என்ன பண்ண முடியும் அவங்களால? இப்போ நமக்கு டெய்லி காலையில் ஆரம்பித்ததும் எவ்ரிடே எப்படி ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் சாப்பிடுவோம், ஒர்க்குக்கு போவோம், ஸ்கூலுக்கு போவோம், காலேஜ் போவாங்க, வீட்டில் இருப்போம்ல. இங்கே அப்படி இல்லை. காலையில் எந்திரிச்சதுமே அவங்களோட ஃபஸ்ட்டு இதே தண்ணியை தேடி ஓடுறது. ஸ்கூல் பிள்ளைங்க ஒரு குடத்தோடு ஓடிட்டு இருக்கும் காலையில். அதே மாதிரி ஸ்கூல் முடிச்சு திருப்பி ஒரு குடத்தோடு ஓடிட்டு இருக்கும்.
அதுக்கப்புறம் தான் அவங்களோட படிப்பு, அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேமிலி சேவிங்ஸு, அதுக்கப்புறம் தான் செல்ஃப் எம்பவர்மெண்ட்லேருந்து எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தண்ணி, லாஸ்ட்டு அவங்களுக்கு தண்ணி. டே ஸ்டார்ட்ஸ் வித் வாட்டர் அண்ட் டே எண்ட்ஸ் வித் வாட்டர். ராமநாதபுரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்க ராமநாதபுரமும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ராமநாதபுரம் என்டையர்லி ஆப்போசிட். ராமநாதபுரம் ஒரு காலத்தில் வந்து சவுத் ஏஷியாலே பிக்கஸ்ட் ரைஸ் பவுல்னு சொல்லுவாங்க, நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து நாரை பறக்காத 48 மடையாந்த ராமநாடுன்னு ஒரு பாட்டிலே வரும். நாரை தான் வந்து ரொம்ப தூரம் பறக்கிற லோக்கல் ப்ரீடு ஸ்பீசிஸில், பேர்ட்ஸில். அப்படிப்பட்ட நாரையே 48 மடை இருக்குமா அந்த பெரிய கண்மாயில். அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பறந்துடுமா. பறந்து போயிட்டு இருக்கப்ப தூரம் அதனால் டேக்கிள் பண்ண முடியாமல் செத்து போயிடுமா. ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஹியூஜ் சைஸ் வாட்டர் பாடிஸ் இருந்த இடம் இந்த ராமநாதபுரம். அதே மாதிரி நீங்கள் நிறையா இந்த ஊர் சரௌண்டிங்கில் போயிட்டு ஊர் பேரை பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாடி ரிலேட்டடோட பேராக தான் இருக்கும். ஏந்தல், ஏரி, அந்த மாதிரி பேர் முடிகிற மாதிரி தான் இருக்கும். குளம் அப்படிங்கிற பேர் தான் கேட்டேன். இவங்க வந்து பெரிய குளம்னாவே இங்கே அவ்வளோ. ஆமாம், நேச்சுரலி நிறைய வாட்டர் பாடிஸ் இருந்திருக்கு. இவங்க ஊரெல்லாம் சேர்ந்தும் நிறைய வாட்டர் பாடிஸ் வச்சுருந்துருக்காங்க. பட் காலப்போக்கில் வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாததுனாலையும் ஆற்று பாசனத்தில் வந்து பெருசாக இதுனாலையும் ஆனுவல் ரெயின்ஃபால் குறைஞ்சிருச்சு. ஸோ ஆப்வியஸ்லி அதே நேரத்தில் சீமைக்கரு விளம்பரங்களை ஆக்கிரமிச்சிருச்சு. இவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை சரி பண்ண பார்த்தாங்க. பட் இவங்களால பண்ண முடியாததுனால விட்டுட்டாங்க. இந்த விஷயம் அதாவது இங்கே இப்போ எத்தனை நாளாக அதை தூர் வரதுக்கு நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க? இது நம்ம இருக்கிற இடம் வந்து பெரிய குளம் கண்மாய். இது வந்து 260 சொச்சம் ஏக்கர், ரொம்ப பெருசு. இது முழுக்க முழுக்க சீமைக்கரு விளம்பரங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு வர்ற வரத்து கால்வாய் வந்து பெரிய குளம் கால்வாய்னு சொல்கிறது. அது கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு அந்த சைடு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் தண்ணி வந்து அந்த தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 சின்ன குளங்கள், குட்டைகள், கண்மாய்களை நிரப்பும். அதில் அது நிரப்புறதுலே பெரிய கண்மாய்னா இது. ஸோ இந்த ஊருக்கு பேர் காரணமே இந்த பெரிய குளம் கண்மாய் தான். ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 45 நாள் ஒர்க் நடந்துச்சு, இன்க்ளூடிங் அந்த கால்வாய், இங்கே இருக்க சின்ன சின்ன ஊரணிகள். இதுக்கு அந்த சைடு பேரலாக பெரிய குளம் குடிநீர் ஊரணி ஒன்று இருக்குது, குடிதண்ணிக்காண்டி இருக்க ஊரணி. ஸோ அந்த ஊரணி நிரம்பி இந்த கண்மாய்க்கு நிரம்பிச்சு 45 டேஸ். 45 டேஸ் ஆச்சு. நீங்கள் எப்படி வந்து இங்கே வந்தீங்க? யார் உங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து தொடர் நீர்நிலைகள் பயணங்கள் பண்ணிகிட்டு இருக்கப்ப ராமநாதபுரம் டவுனில் வந்து ஏரி குளங்கள் சீரமைக்கும் பணி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன். ஸோ அங்கே பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு 7 ஏரிக்கிட்ட பண்ணேன். எனக்கு ஒரு புரிதல் என்ன வந்ததுன்னா, இங்கே இருக்க ஆறு வாய்க்கால்களை சரி பண்ணாமல் ஏரி குளங்கள் மட்டும் சரி பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா வந்து நம்ம என்ன தான் ஏரி குளங்களை சரி பண்ணி வச்சாலும் அதுக்கு தண்ணி வரணும். மழை தண்ணி மட்டும் கரெக்டாக உடையாடுறது இல்லை இப்போ. ஏன்னா முன்னாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் அமைப்பு இருந்துச்சு. இப்போ அந்த ஆற்றுல தண்ணி வராததுனால ஏரி குளங்கள் நிரம்புறதில்லை. ஸோ ஏரி குளங்கள் சரி பண்ணுறதோடு சேர்த்து ஆறுகளை சரி பண்ணால் மட்டும்தான் இந்த ஏரி குளங்களுக்கு தண்ணி வரும். நான் எங்கடா பண்ணலாம் அப்படிங்கிறப்ப திடீர்னு இங்கே வந்து ஐஃபான்னு ஒரு டீம்லேருந்து எனக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மனோஜ்னு ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி வந்து எங்கள் ஊர் பகுதியை நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு சங்கரத்தேவன்னு ஒரு கால்வாய், அதை பார்க்குறதுக்கு தான் நான் போயிருந்தேன். எனக்கு அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஆக்சுவல் ராம்நாடே இல்லைன்னு. நான் எங்கெங்கேயோ போயிருக்கேன், எந்தெந்த ஸ்டேட்டு கண்ட்ரி போயிருக்கேன், இந்த வாட்டர் பாடிஸ் ரிலேட்டடாக, வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக. நான் பெட் கட்டி சொல்லுவேன், இப்போ போகிற எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், இந்த மாதிரி நான் ஒரு இடத்த பார்த்ததே கிடையாது அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ ரொம்ப ஒரு 20-30 வருஷம் பின்னாடி இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த இடம்லாம். அது ஒரே ரீசன் தண்ணி தான் அப்படிங்கிறது புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய இடம் இங்கே தான் அப்படின்ட்டு நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். எனக்கு இதில் ஆச்சரியமாக இருக்க விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு தனி ஆள், உங்களை வந்து அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்த உடனே இங்கே பிரச்சனை எங்கே இருக்குங்கிறத புரிஞ்சிருக்குது, இங்கே தான் பிரச்சனை அதிகமாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே இவ்வளோ ஆண்டு காலம் வந்து ஆட்சி நடக்குது, இவ்வளோ இங்கே எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, இங்கே ப்ரெசென்ட் பண்ணி வந்துட்டு எம்பிஸ் இருக்கிறாங்க, அவங்க ஏன் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்கிறது எனக்கு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது நீங்கள் பேசும்போது. ஆக்சுவலாக இல்லை, அது அப்படி தான் இருக்குது அமைப்பு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பெரிய பேக்ரவுண்டோ இல்லை ரொம்ப ஃபினான்ஷியலி வெல் ஆஃபான ஒரு இதுவோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது சாதாரண ஒரு ஜஸ்ட் பாய் நெக்ஸ்ட் டோர் கைண்டு தான். ஸோ நம்ம பண்ணுற ஒர்க்குனால நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்தந்த சப்போர்ட்ஸை வச்சு தான் ஒர்க் பண்ணுறோம். பட் என்னென்னு தெரில, இங்கே ட்ரை பண்ணுறாங்களா என்னென்னு தெரில அதை. ஆனால் வந்து ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் என்னால் ஷுவராக சொல்ல முடியும், பிரச்சனை என்னங்கிறத தாண்டி பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். அது பண்ணால் கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். நான் இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ண இடத்துல நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தண்ணி வராத இடம்னு எதுவுமே கிடையாது, ஃபெயிலியரான ப்ராஜெக்ட்னு எதுவுமே கிடையாது. அது நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேட்டில் போய் பார்த்தாலும் சரி, அடுத்த கண்ட்ரியில் போய் பார்த்தாலும் சரி, ஆனால் எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருக்குது. லைக் எப்படி சொல்கிறது, ஒரு சாதாரண வேலையாக தெரிகிறது வந்து அதை வந்து ஒரு பெருசாக
கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மித்து மாதிரி அது இருக்குது. அதை ஏன் சரி பண்ண முயற்சி பண்ண மாட்டாங்கன்னு தெரில. பட் ஆனால் நான் சொல்கிறது ஒரே ஒன்று தான், இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஏன் பண்ண மாட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியாது என்ன அப்படின்னா சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் தீர்வு ரொம்ப வந்துட்டு ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. இப்போ இதை நீங்கள் சுத்தப்படுத்துறதுக்கு வந்து தூர்வாரத்துக்கு இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு 45 நாள் ஆச்சுன்னீங்க. மழை இந்த தடவை தான் வந்து இவ்வளோ தண்ணி இருக்குன்னு அவங்க வந்துட்டு சந்தோஷமாக எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தது அவங்களோட ரியாக்ஷன்? நீங்கள் தண்ணி வந்து நின்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, அவங்களோட சைட்லேயே நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஆமாம், எனக்கு ஃபஸ்ட்டு இங்கே வந்தப்போ வந்து இங்கே இருக்கவங்களுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. யார் இவன் இங்கேருந்தோ வர்றான் வந்து ஏதோ சொல்கிறான். ஏன்னா இவங்க வந்து லாஸ்ட் ஒரு 35-40 வருஷமாக டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க, எவ்ரிடே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க இஷ்யூ இது. வந்து இவங்க வந்து ஒரு 10 நாள் 1 மாதம் வேலை பார்க்குறேங்கிறாங்க, அதனால் சரியாகுமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் தான் இருந்தாங்க. பட் ஆனால் ஒர்க் பண்ணது எனக்கு தெரியும், ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு வந்து மழை பெய்யுது. ஏன்னா வந்து ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஆனுவல் ரெயின்ஃபாலும் ராமநாதபுரமும் கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். அந்த தண்ணியை நம்ம சேமித்தாலே போதும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ஏரி குளங்களோட வாரிகளை சரி பண்ணி வச்சிட்டா, ஆரையும் சரி பண்ணி வச்சிட்டா தண்ணி வந்துரும்னு எனக்கு தெரியும். ஸோ அப்படி தான் இந்த ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 கால்வாய் இங்கே நாங்கள் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் இயர் வந்து சங்கரத்தேவன்னு ஒரு கால்வாய், அதான் ஃபஸ்ட்டு இங்கே நாங்கள் பண்ணது 15 கிலோமீட்டர் கால்வாய். அதில் வந்து அவ்வளோ பிரச்சனைகள். அது எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கிறதுக்கே 3 மாதத்துக்கிட்ட ஆச்சு. அது உண்ணாவிரதம், போராட்டம், ஸ்ட்ரைக்கு அது இதுன்னு பண்ணி கடைசியில் பெர்மிஷன்ஸ் கிடச்சிது. ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அந்த கால்வாய் 27 நாள் வேலை பார்த்தோம். ஒர்க்கும் முடிஞ்சுது. போன சம்மரில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே தண்ணி இல்லை பெருசாக. சென்னையில் ஃப்ளட்ஸ்னால கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, மற்றபடி நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டாலும் தண்ணியே கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் சொல்கிற தண்ணியே இல்லாத மாவட்டம்னு சொல்கிற ராமநாதபுரத்தில் கிட்டத்தட்ட 100 கண்மாய்களுக்கு மேலே தண்ணி இருந்துச்சு போன பீக் சம்மரில். சாயல்குடியில் தான் அந்த கால்வாய் முடியும். சாயல்குடி பெரிய கண்மாய். அந்த பெரிய கண்மாய்க்கு பக்கத்தில் ஒரு 800 மீட்டருலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள ஒரு 8 ஏக்கர் ஏரி இருக்குது, சின்ன ஏரி இருக்குது. அந்த ஏரிக்கும் இந்த கண்மாய்க்கும் வரத்து வாரி இருந்துச்சு, பட் காணாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த கண்மாயில் இருக்க தண்ணியினால கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகி அதில் ஊறியாக அந்த ஏரி நிரம்பிச்சு, 8 ஏக்கர் ஏரி. ஸோ இது வந்து நான் வந்து ஒரு 27 days ஒர்க்குனால நான் பார்த்த மாட்டோம். ஆமாம், ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி நினச்சி இது ஆரம்பிச்சது தான் தண்ணியும் வந்துடுச்சு. சூப்பர். இப்போ அவங்க பேசும்போது சொன்னாங்க, நான் கேட்டேன் இப்போ கொஞ்ச நாளாக தான் நிற்கிது, மேபி அந்த ரிசல்ட்ஸ் வந்து தெரியறதுக்கு லேட் ஆகலாம், நிலத்தடி நீரில் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா, தண்ணி நிற்கிதே உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு வித்தியாசம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் தோணுனா தண்ணி வரும், ஆனால் உப்பு வாயில் வைக்க முடியாது, அதுக்குள்ளே ஒரு மீனை போட்டால் கூட செத்து போயிடும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ நீங்களும் அதை நீங்கள் நிறைய இந்த ஊரை சுற்றி இருக்கிற நிறைய இடங்கள்ல வந்து அதை சார்ந்த பிரச்சனைகளையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம், உப்பு தண்ணினால என்ன பிரச்சனைகள்ல வந்து அவங்க சந்திக்கிறாங்கிறது, அதையும் நீங்க ஷேர் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேம், இப்போ சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன் நம்ம எடுத்துக்கிட்டாலே ஏன் சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன் வருது அப்படின்னா, இப்போ நிலத்தடி நீர் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன் வரவே வராது. கடல் பக்கத்தில் இருந்தாலுமே வராது. பட் நிலத்தடி நீர் மட்டும் கீழே போக போக என்ன ஆகும்னா இங்கே வேக்யூம் ஃபார்ம் ஆகிடும், எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்க கடல் தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ கடல் தண்ணி வர ஆரம்பிச்சு அது எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆக்குபை பண்ண முடியுதோ ஆக்குபை பண்ணிவிடும். ஸோ இதை நம்ம எப்படி சரி பண்ணணும்னா அகைன் அந்த ப்ராசஸை வைஸ் வர்ஸா பண்ணணும். எப்படி கடல் நீர் மட்டம் நிலத்தடி நீர் மட்டம் கீழே போனப்போ கடல் நீர் உள்ளே வந்துச்சோ, திருப்பி நல்ல தண்ணியை உள்ளே கொண்டு போனோன்னா இப்போ உள்ளே வந்திருக்க உப்பு தண்ணி விலகி போயிடும். ஸோ இப்போது எக்ஸாம்பிள், இப்போ 10,000 லிட்டரு உப்பு தண்ணி இருக்கிற இடத்துல நீங்கள் 1000 லிட்டரு நல்ல தண்ணி கொடுத்தீங்கன்னா என்னவா இருக்கும்? 9,000 லிட்டரு மேக்ஸிமம் உப்பு தண்ணி இருக்கிறதுனால உப்பு தண்ணியோட டேஸ்ட் தான் இருக்கும். அதுவே 1,00,000 லிட்டரு கொடுத்தீங்கன்னா அந்த குவான்டிட்டிங்கிறது குறையும். அகெயின் அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆக மாறும். ஏன்னா இதெல்லாமே வந்து ஒரு 30-40 வருஷமாக நடந்த ப்ராசஸ். இப்போ நம்ம ஒரே நைட்டில் மாற்றணும் அப்படின்னா மாறாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 சைக்கிள் அந்த ரெயின்ஃபால் பேட்டர்ன் மாறணும். அந்த ரெயின்ஃபால் பேட்டர்ன் வர நல்ல தண்ணி சேமிக்க இதுங்கிறது மாறும். பட் 100% மாறும். கண்டிப்பாக மாறுறதுக்கான வாய்ப்பு மாறும். இல்லை, நீங்கள் வந்து இங்கே மக்கள் சந்தித்த பிரச்சனைகள் வந்து சில இடங்கள்ல வந்து அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்கிறாங்கன்னு சொன்னீங்க. லைக் வந்து அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்து நிறைய பேர். ஸோ அந்த இஷ்யூஸ் பற்றி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிலத்தடி நீரில் தான் பிரச்சனை, அந்த வாட்டர் கண்டாமினேஷன் தான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுக்குதுங்கிறப்ப அவங்க வாழ்வாதாரம் இதனால தான் பாதிக்கப்படுது. ஆமாம், அது வந்து அவங்களுக்கு அது தெரியுதா ஃபர்ஸ்ட்? அதனால தான் அவங்களுக்கு அது பாதிப்புங்கிறது இல்லை. இப்போ ஒரு சில ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதுதான் நான் சொல்லுவேன், தண்ணியினால் வந்து சில பேர் வந்து தண்ணி பஞ்சம், விவசாயம் நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. கண்டிப்பாக இல்லை, அதை தாண்டிலாம் நிறையா விஷயம் இருக்குது. நீங்கள் எக்ஸாம்பிள் லிட்ரஸி ரேட்டு நான் சொன்னேன்ல, சின்ன பிள்ளைங்க வந்து காலையில் தண்ணி எடுக்க ஓடும், சாயந்தரம் தண்ணி எடுக்க ஓடிட்டுருக்கோம். இதில் வந்து அவங்களோட அந்த படிக்கிறதுங்கிறது உழையுது. விமன் எம்பவர்மெண்ட்,
இப்போ மற்ற ஊரில் இருக்க செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரி இங்கே கிடையாது பெருசாக. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வந்து தண்ணியிலே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, தண்ணி தேடியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான டைமு மிச்ச டைமு சமைக்கிறதோ இல்லை வேறு ஏதோ தான். இதில் அவங்க எப்படி ஒர்க்கிங் உமனை தவிர நான் சொல்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் எடுத்துட்டிங்கன்னா இங்கே டெய்லி வேஜஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக வெளியூரில் இருக்கிற அளவுக்கு சம்பளம் கிடையாது. ஒரு 400 ரூபா ஆவரேஜ் டெய்லி வேஜ். அந்த 400 ரூபாயில் 200 ரூபா தண்ணிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட சேவிங்ஸுங்கிறது எங்கே போகும், என்ன இருக்குது இதில்? இது இருக்கா? இதை தாண்டி ஹெல்த். நீங்கள் இந்த ஊரில் நிறையா ஊருக்கு போய் நீங்கள் சர்வே எடுங்க, இந்த கட் இஷ்யூஸ் இல்லாமல் ஸ்டொமக் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஒரே ரீசன் தண்ணி. இதோட எக்ஸ்ட்ரீம் லெவல்னு பார்த்தீங்கன்னா கிட்னி இஷ்யூஸ், ஸ்டோன் இஷ்யூஸ் நிறையா பேருக்கு இருக்குது. கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க நிறையா பேர் இருக்காங்க. நான் ஒரு ஊருக்கு போகிறேன், லாஸ்ட்டு 15 வருஷத்தில் வந்து 300 பேருக்கு மேலே கிட்னி ஃபெயிலியர்னால இறந்துருக்காங்க. ஒரே காரணம் தண்ணி. அந்த தண்ணி கண்டாமினேஷனால் அவங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இருக்குது. இதை இன்னொன்று கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 20லேருந்து 35 வயசு பசங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 40 பேருக்கு மேலே டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு போன காரணமே என்னென்னா இந்த தண்ணி தான், தண்ணி பிரச்சனை தான். இப்போ திருப்பி டயாலிசிஸ் பண்ணிட்டு வந்து அதே தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை, ரொம்ப கொடுமையாக இருக்குது கேட்குறதுக்கு. ஆமாம், நம்ம தண்ணின்னு சொல்லிடுறோம். எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஃபேஸ் பண்றது இல்லை. நம்மளோட வாழ்க்கை அடுத்து என்ன பண்ணணும், அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் கோல் நோக்கி எல்லாம் ஓடிட்டு இருக்கும் போது இங்க அவங்களோட வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஈசிஆர்ல நீங்க போங்க, ஈசிஆர்ல நீங்க போறப்ப டுவர்ட்ஸ் ராமேஸ்வரம் நெருங்குறதுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் முன்னாடி அந்த தள்ளுவண்டி தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க. 5 குடம் இருக்கும். அந்த தள்ளுவண்டி இல்லாத வீடே கிடையாதுங்க. பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, லோவர் மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, தள்ளுவண்டி இல்லாத வீடே கிடையாது. ஒரு 5 குடம் இருக்கும். அந்த 5 குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. சில பேர் அந்த குட்டி பிள்ளை வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 4 குடம் வச்சுட்டு ஒரு குடத்தில் வந்து இருக்கிற ஸ்பேஸில் குட்டி பிள்ளை வச்சு தள்ளிட்டு போவாங்க. சராசரியாக வருஷத்துக்கு 10 பேர் செத்துட்டு இருக்காங்க ரோட்டில். தண்ணி எடுக்க போகிறப்ப ஆக்சிடெண்ட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறப்ப செத்து கிடப்பாங்க. அவங்க இந்த சைடு செத்து கிடப்பாங்க, ஒரு குடத்தில் தண்ணி கீழே ஊற்றிட்டு இருக்கும். அதெல்லாம் என்ன சொல்கிறது, இந்த படத்தில் வந்து இதாக்குறதுக்கான வைக்கிற சீன்ஸ் மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தள்ளுவண்டி வந்து லோயர் மிடில் கிளாஸில் டவுரியில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு. இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து அப்போ வந்து இந்த பாத்திர பெட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பாத்திரம் வைக்கிறதுக்கு வந்து பெரிய பெட்டி செஞ்சு அதில் பொண்ணு பேர் மாப்பிள்ளை பேர் போட்டு மணநாள்னு போட்டு வைப்பாங்க. இந்த ஊரில் வந்து பொண்ணு பேர் போட்டு மணநாள் போட்டு அந்த தண்ணி தள்ளுற வண்டியில் எழுதி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பொண்ணு போகிற ஊர்லேயும் தண்ணி பிரச்சனை இருக்குது. நம்ம சொல்லிடுறோம்ல, ரொம்ப ஈஸியான வாழ்க்கை தான். நம்ம அங்கே இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது நம்மளோட லைஃப்னு நினைப்போம். இங்கே வந்து பார்க்கும்போது நம்ம ஏதோ நல்லா அதுதான் நான் சொல்கிறேன். தோணுது ஆக்சுவலாக. நம்ம இப்போ என் கூட ஒர்க் பண்ணுறப்ப இங்கே வர்றப்ப எப்போவுமே காலேஜ் முடித்த பசங்க, ஊரில் ரிலேட்டிவ் பசங்க இந்த மாதிரி யாராச்சும் வருவாங்க. வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு திரும்பி போகிறப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டேன், என்னடா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு. அண்ணே நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிளஸ்டுனே அப்படின்னு தோணும். ஏன்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்களை வந்து நெகட்டிவ்னு நினச்சிட்டு, மைனஸ் நம்ம லைஃப்பில் இல்லைன்னு நினச்சிட்டு, இந்த ஏதோ ஃபினான்ஷியல் இதுவோ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஏதோ தப்பாக நடக்குது அப்படிங்கிறத வச்சு ரொம்ப ஃபெட்டப் ஆயிடுறோம், டிப்ரெஷனுக்கு போயிடுறோம். இங்கே வந்து பார்த்தா தண்ணி இருக்குடா, நம்மக்கிட்ட தண்ணி இருக்குது, இவங்கள்ட்ட தண்ணி இல்லை. அதை நீ ஒரு இதாக எடுத்துக்கிட்டு நீ பாட்டுக்கு பாசிட்டிவாக ஓடிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் எல்லார்ட்டையுமே சொல்கிறது தான், நீங்கள் அந்த லைஃப்பில் எப்போச்சும் நீங்கள்லாம் ஃபெட்டப்பாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கிற ஆட்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாள் ராமநாதபுரம் வந்து பாருங்கள், நீங்கள் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணீங்க. இங்கே இருக்க மக்கள் எவ்வளோ கொடூரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். நிச்சயமா. இப்போ இது வந்து நம்மளுக்கு இருக்கிறதும் நிரந்தரம் இல்லை. நம்மளோட அடுத்த தலைமுறை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கே எடுக்கணுங்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டது. கண்டிப்பாக கலியுக கரிகாலன்னு பேர் வச்சு உங்களுக்கு பட்டம் கொடுத்து கல்வெட்டு திறந்துருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருந்தா இந்த தண்ணியை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டு உங்களுக்கு அந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கும் இது இவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியும் அப்படின்னு இங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஆமாம். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான ஒரு ரூட் எடுத்து இது பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி இது போய் நிறைய பேருக்கு சேர்ந்துச்சுன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு வாலண்டியர் பண்ணாங்கன்னா இந்த ஊரோட நிலைமை மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நிச்சயமா. விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.